வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. படகோட்டி பாட்டை ஞாபகப்படுத்தி அந்த எம்ஜிஆரையும் சரோஜாவையும் ஞாபகப்படுத்தின ராமதாஸ் மாமா எல்லாம் என்ன நினைச்சுதானே ஏங்கி ஏங்கி தவிக்கிற. நீ எங்க போனாலும் உன் கூடவே வருவேன். நீ இல்லைன்னு வச்சுக்கவே ராசா ராமதாஸ், நான் செத்துருவேன் ராமதாஸ். நான் உனக்கும் நான் மருந்து குடிச்சிருவேன். நல்ல பேச்சா பேசிய புலந்துருவேன். மாசம் 30 நாள் உன்னையவே சந்திக்கிறேன். என்னை நீ விடவே மாட்டேங்கிற. என் கனவுல நீ அப்படி அப்படியே வர. உன் கனவுல நான் எப்படி வரேன்? 30 நாள் நாடகத்துக்கு தான் வர்றேன், அதுக்கு வர மாட்டேங்கிறியே. அதுக்கு வந்துவிட்டாலும் கீழே புழுதான் இருக்கும். அதனால என் மனசோட ஆசை உங்கள்கிட்ட சொல்லாம இருக்கேன். அதுக்கு முன்னால் அம்மா வந்திருப்பாங்க. அம்மா பதில் ஆசையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லிப்பாங்க. அம்மா யாரை நினைக்கிறாங்க? சாச்சாத் அந்த முருகப்பெருமாள் நினைச்சு அவரை திருமணம் செய்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. நான் 2 காலில் நிற்கிறேன். அவங்க அண்ணன் தம்பி 7 பேத்தையுமே கல்யாணம் பண்ணலாம்னு 7 பேத்தையும் வச்சு சமாளிச்சிருவேன். ஒரு ஆளை கல்யாணம் பண்ணா நம்மளுக்கு தான் பிரச்சனை. 7 பேத்தையும் கல்யாணம்னா அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு செத்துக்குவாங்க, நம்மளை விட்டுருவாங்க. அதனால என் மனசோட ஆசை கூட சொல்லவா? நீங்க கையை விட மாட்டீங்களே? இந்த கையை விடவா? எந்த கையாவது விடு. எனக்கு நல்லா ஏற்றி வை, அப்பதான் 2 கிளுகிழுப்பு தருவேன். உன் கிளுகிழுப்பு தான் ஓட்ட விழுந்துச்சு. இன்னும் இருக்கு. நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனை. எல்லாம் பாடுறேனே ஏறாதா செடி பாடுற அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாம் உங்களை நினைச்சுட்டேன். ஓடா தேய்கிறேன். நீங்க 4 பேர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, விட மாட்டீங்களா? அவரை நம்பி நான் பொட்டை வச்சு தலையில பூவை வச்சு முச்சந்தியில உட்கார்ந்து பிச்சை எடுக்க போறியா? உன்னை
நம்பி நெத்தியிலே உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சு மத்தியில மச்சம் பொட்டு வச்சு மத்தியில நெத்தியில பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்கிறாங்க மாமா சமூகராஜ மாமா அவருக்காக வேண்டியே எங்கோ மன வீசுதே. நீ எந்த குளிச்ச எங்கோ மன வீசுகிறதியா? அப்படியே எங்க அப்பா கூட்டம் அப்படியே இருக்கேன் மாப்பிள்ள. இப்படி இருந்தாவுல நாடக நடிகர்களுக்கு தொழில் செய்ய நல்லா இருக்கும். அப்பா காடுக்கு போய் சொன்னாரு. நான் என்ன சொல்லிவிட்டேன் ஏன் மயங்குகிறான்? வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம். நாளும் தெரிஞ்சு விட்டா தானே 100 ரூபா போச்சையா. உன்னை கேட்டு என்ன கேட்டு எது நடக்குமா? பார்ட்டி 100 வரைக்கும் பஸ் பாரு கிடைச்சு விட்டு அந்த ஒருவன் நடத்த நாடகத்தை நிறுத்த முடியுமா? உன்னா இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? அது கூட அதுக்கு 4 அறிவுதான் மாப்பிள்ள. அதுக்கெல்லாம் கத்து கொடுக்க யாரும் இல்லை. 6 அறிவு படிச்ச மனுஷன். அது கூட ஒரு காக்கா செத்தா ஒன்று சேருது. நம்ம ஒருத்தன் செத்தா அவன் பாட்டுக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டுறாங்க.
அனாத பணமா கிடக்காங்க. அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு, கண்ணுக்கு எடுத்துமா காவல் பார்க்க சொன்னாரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ராதா செல்வியை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். காத்தல்னா தெரியுமா மாப்ள? சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல், கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல். இடையில நல்லதெல்லாம் அறத்தல் குறத்தல் தான். இந்த அறத்தல் குறத்தல்லாம் நம்மளுக்கு ஆகாது. உனக்கு அறத்தல் பிடிக்கும், உங்களுக்கு காத்தல் தான் பிடிக்கும். எனக்கு சேராசெல்லாம் பூரா மண்ணா சம்பளம் செட்டு சும்மா முழு சட்டம் நான். மாடு புடி மாடு யாரு? அந்த பிள்ளைய கூப்பிட்டு அந்த பிடிச்சி ஆயிடுச்சு விட போறீங்களா? அந்த பிள்ளைய கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். அடியே இவளை அவளை அடியே மல்லாக்க மாமா கொனட்டி குத்தம்மா மாமா குத்தூசி குருசு குரு பேரை மாத்திட்டு இருக்கே வர வர. சரி அப்பா நம்பிராசி உங்ககிட்ட வந்தாரா? மாமா வந்தாரா? நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து வள்ளியம்மாவோட காவலுக்கு பேசிருக்காங்க. அப்படியா? ஆமாமா. அவர் வயசு போன காலத்துல அப்படித்தான் சொல்லுவாரு. என்ன சொல்றீங்க மாமா? அவர் சொல்றத ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். காத்தல்னா என்னங்க மாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா? தெரியாதுங்க மாமா. எறும்பு அடிச்சது மாதிரி இருக்கும் காத்தல்டா. தெரியாது. அறத்தல்டா எப்படி இருக்கு தெரியுமா? அறத்தல்னா என்ன? சூவை அடிச்சது மாதிரி இருக்கும். முழுத்தல்டா தெரியுமா? அது தெரியாது மாமா சுத்தமா எனக்கு. உங்க ஊர்ல கழுது இருந்தா அதுகிட்ட கேளு சொல்லு. ஆமாமா முழுத்தல் உன்னை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி எப்படி வச்சிருக்க போறேன் தெரியுமா? என் குடும்பத்துல உன்னைய தெய்வமா வச்சிருப்பேன். நிஜமாவா? உன்னைய கூட்டிட்டு போய் என் வீட்டுல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒரு ரூம் தனியா ரூம்ல உடிச்சு நம்ம ரெண்டு பேர்த்தையும் தள்ளிடுவாங்க. ஐயோ எனக்கு கூச்சமா இருக்கு மாமா. முதல்ல கூச்சமாத்தான் இருக்கு, அப்புறம் போக போக சரியாயிரும். பக்கத்துல பாலும் பழம் சோபா கட்டில் எல்லாம் கிடக்கும். முதல்ல நீ பாலை கொண்டு வருவ. 5 லிட்டர் பாலை என் செம்பிள் அப்படியே ஏந்திக்கிட்டு வருவேன். 5 லிட்டர் பால் மசரு வரும், அரைக்கா அப்படி கூட வராது. 5 லிட்டர் பாலை ஏந்திட்டு வந்து டம்ளர்ல ஊத்தி என்கிட்ட கொடுப்பேன். பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பாலை உன்கிட்ட கொடுப்பேன். அப்புறம் நீ பசிக்குது மாமாம்ப என் பழத்தை தூக்கி வாயில தள்ளுவேன். போன பழத்தை கொண்டு ராமதாஸ் வாயில வை. அவன் பழம் ரொம்ப மோசமான. அதனால அந்த பழத்தை சாப்பிட்டு மணி 11 மணி ஆயிரும். ஆமா நம்ம முதலிரவுக்கு மைக் செட்டு கண்ணே மைக் செட்டு தான். ஆமா நீ கைய கொஞ்சம் மேல விடிப்பேன். அவருக்கு பாரு சிரிப்பேன், ஆம்பளி பாரு வித்துருவ பார்த்து கொஞ்சம் மேல விடிப்பேன். நீ நல்லா செய்ய அப்புறம் 1 வருஷம் கழிச்சு கண்ணே மைக் செட்டு ஓனர் மாதிரி பிள்ளை பிறந்துடும். அந்த பிள்ளைக்கு சோனைன்னு பேர் வை. அதனால என் மனுஷன் அப்படி இருக்கு. நம்ம ரிலேட்டிவ்ல இருந்து 2 அதிரச பானை 2 முறுக்கு பானை 2 கொடுப்பாங்க. ஏமாமா அந்த அதிரசத்தை சாப்பிட்டுட்டு அது எதுக்கு மாமா கொடுக்குறாங்க? அந்த அதிரசத்தை சாப்பிட்டுட்டு நம்ம 2 பேரும் வாழ்க்கையில இனிப்பா வாழணும். இந்த முறுக்கு எது கொடுக்குறாங்க? அது எதுக்கு மாமா கொடுக்குறாங்க? புருஷனை நீ எதிர்த்து பேசினீண்டா சனி மூலையில வச்சு உன்னை நொறுக்கிறதுக்கு தான் முறுக்கு. நீ நொறுக்குனீனா அப்புறம் பகலையில உன்னை வச்சு நான் நொறுக்குற மாதிரி இருக்கும்ல. நம்ம குண்டியே தூக்கிடும். மூடு முதல்ல புருஷன் அடிச்சா எவ்வி கொடுத்து வாங்கிக்க. எவ்வி எப்ப கொடுக்கிறது? கொடுக்கும்போது தான் கொடுக்க முடியும். சரி அதனால உன் குறுக்க பாக்கையில எப்படி இருக்கு தெரியுமா? குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குடிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே ஓ கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாற்று தாயே சில
நன்றி 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 நன்றி. என்னைக்குமே என்னைக்குமே முதல்வனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா மாமா. அதனால தங்கச்சி வந்தா அம்மா வராங்க. தப்பா தவறா பேசக்கூடாது மாமா. தங்கச்சி இல்லாத நேரம் நம்ம 2 பேரும் அட்டை மாதிரி ஒட்டிக்கணும். கிச்சு கிச்சு தமிழம்லாம் கிச்சு விளையாடுவோமே. விளையாடுவோம். வாடா செல்லம். அம்மா இங்கே வாவா. ஆசை முத்தம் தாத்தா. இலையில் சோறு போட்டு ஈய கம்பிய ஓட்டு. ஊழ கும்பிடு போடுறா. ஆமா மங்களமா இருப்பாய். கும்பிடுல பலவிதமான கும்பிடு. ஆமா அப்படி பலவிதமான ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், தந்தையை எப்படி வணங்க வேண்டும், குருநாதரை எப்படி வணங்க வேண்டும், நம்மளை படைத்தன் கடவுளை இறைவனை எப்படி வணங்கணும், எப்படி வணங்கின விதம் இருக்கு. விதம் இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க போடுற கும்பிடு ஊழ கும்பிடு. சரி அந்த கும்பிடு இருந்தாலும் சரி இருக்கு. நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கமா. சரி நீ ரொம்ப சந்தோஷம். அப்பா காட்டுக்கு போய் கண்ணுங்க எடுத்துமா காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. வந்துகிட்டா இருக்கு. நம்ம வார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கு. சரி அப்பா வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமாம்மா. பெண்ணுங்க எடுத்து திணை காட்டுக்கு செல்ல வேண்டும், திணை காவலுக்கு செல்ல வேண்டும், நெண்டவனத்துக்கு போக வேண்டும். ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ அப்படி அப்படி கையை கொண்டு மறுபடிய ஓம் என்று வர்ணபரல உச்சரித்து வானமாடி வரும் பறவைலி காணத்தால வந்தோடனே பறவை வரட்டிட்டா நல்லா வந்து நல்லா இருக்காது. என்ன உனக்கு தூணா ஒழுக்கமா இருந்துக்கிறேன் என்ன போட்டுக்கிட்டு. ஆமா இருக்கட்டும். இருந்தாலும் வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது. காவலை கொண்டு ஒதுக்கி
முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆடி பாடி வெளியிட்டால் அலுப்பு இருக்கு. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் ஆணும் பெண்ணும் சேராட்டா புள்ள வரக்காது. அண்ணே அழகு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் நல்லதொரு உறவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எடுத்த பாக்கில அருமையான அம்மா இருக்கு, அருமையான கூட்டமா இருக்கு. இன்னைக்குதான் கொள்ள கூட்டமா இருக்கு, மனதை கொள்ளைக்கூடிய கூட்டமா இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்திருக்க கூடிய பகுதி நிறைய நம்ம கலைஞர்கள் வாழக்கூடிய இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கோம். அப்பேற்பட்ட பகுதியை நினைக்கும் பொழுது வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் சில ஊர்களுக்கு போனா மைக் செட்டுக்காரங்க ஒரு 5 பேர், கொட்டக்காரங்க ஒரு 3 பேர் 8 பேர் இருக்காங்க. உள்ளதை வைத்து நல்லதை செய்ய இருக்காங்கல்ல, கடமை செய்ய பலனை எதிர்பார்த்து இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கணும். இருந்தாலும் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த ஏதோ மயக்கமா இப்படி ஏதோ ஒரு மயக்கம் ஒரே வரைக்கும் சேராம சேர்ந்துருக்கோம், கூடாம கூடி இருக்கோம். நம்ம தான் கூடிக்கிட்டே இருக்கோம். கூடணும் பறவை போனா பார்ப்போம், இல்லைன்னா நம்ம போயிடுவோம். நம்ம போக கூடாதுன்னு. ஆமா இருக்கட்டும். இருந்தாலும் ஆடி பாடி சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. ஆடிடலாமானே? அளவுக்கு மீறினால் நினைச்சிருக்காங்க. ஒரு நாளே ஒரு 4 ஆட்ட வள்ளி ஆடலாம்ல. எனக்கு ஆட தெரியாது. எனக்கு தான் ஆட தெரியாதுமா? எனக்கு தான். அப்படியா? பாப்பமே நாங்க சொல்லி கொடுத்த ஆட்ட தெரியும். அப்படியே ஆடுங்க பாப்போம். நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? சரி சரி, நான் தான் உங்களுக்கு வாத்தியார். ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க வாத்தியாரு. சரிங்க வாத்தியாரு. சரி பாடிடலாமா? நான் ஆட வேண்டும் என்றால் ராமதாஸ் வேட்டி அவுத்து போட்டு எதுக்கு? சரி பாட வேண்டும். பாடுறா ராமதாஸ். போங்க அங்கிட்டு போங்க. ஏய் டார்லிங் பாடுங்க. பாடுங்க மாமா. கூடலூர் குண்டுமல்லி, கூடலூர் குண்டுமல்லி, பால பிடிக்க வந்த மல்லி, பாச குத்தமல்லி, ஹோய் ஆமா பஞ்சமல்லி. கூடலூர் குண்டுமல்லி, பால பிடிக்க வந்த மல்லி, கூடலூர் குண்டுமல்லி, பால பிடிக்க வந்த மல்லி.
வீசுற நன்றி நீ